நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிணறு வெட்டும் பணியின் போது மண் சரிந்து 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சற்று முன் கிடைத்த செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கிணறு வெட்டும் பணியின் போது மண் சரிந்து விழுந்து 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஒன்னட்டி பகுதியில் தனியார் தங்கும் விடுதிக்காக கிணறு வெட்டிய போது மண் சரிந்து விழுந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் ஒன்னட்டி பகுதியில் தனியார் தங்கும் விடுதிக்காக கிணறு வெட்டிய போது மண் சரிந்து விழுந்து தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மண் சரிந்து உயிரிழந்த 20 சடங்களையும் மீட்ட தீயணைப்புத் துறையினர் பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது அனுப்பி வைத்துள்ளனர். இந்த தகவல் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அன்பழகன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அகிலேஷ். நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்டுவதும் கிணறு வெட்டுவதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனை மீறி பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி கட்டடங்கள், கிணறுகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பாறைகள் உடைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள ஒன்னட்டி பகுதியில் தனியார் தங்கும் விடுதி கட்டும் பணி நடந்து வருகிறது. அந்த விடுதிக்கு கிணறு அமைக்கும் பணியில் கோத்தகிரி அருகே உள்ள குண்டடா பிரிவு கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து மேலே வந்ததில் இருவரும் மண்ணில் சிக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். உடனடியாக கோத்தகிரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களின் உடலை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பணி அனுமதி பெற்று நடைபெற்றுள்ளதா என வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சோழூர் மட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.